வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற Xiaomi 11T, 11T Pro and 11 Lite 5G NE பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Xiaomi பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த ஈவெண்ட்டில் அவங்களுடைய 11T, 11T Pro and 11 Lite NE வந்து லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு ஸ்பெசிஃபிகேஷன் ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ 11T Pro பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒரு எலைட் ஸ்பெசிஃபிகேஷன் ரேஞ்சில் இருக்குது. 11T பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மிட் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 11 Lite பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூஸ்வலாக Xiaomi பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபோன்ஸ் தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு வந்து ஒரு 6000 7000 பார்த்தீங்கன்னா Xiaomi ஃபோன் வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்தியன் மார்க்கெட்டை வந்து ரொம்ப கவர்ந்த ஒரு கம்பெனி அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு வந்து விலை கம்மியாக நல்ல குவாலிட்டியான ஒரு மொபைல்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது இந்த 11 சீரிஸ் பார்த்தீங்கன்னா இந்த 11T பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 40,000 ரேஞ்சில் வந்து வரக்கூடிய ஒரு மொபைல் அப்படின்னு தான் சொல்லணும். 11T Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 above வரக்கூடிய ஒரு மொபைல் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் உங்களுக்கு வந்து 11 Lite NE பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 30,000 ரேஞ்சில் வரக்கூடிய ஒரு மொபைல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க வந்து என்ன கான்செப்டில் விட்டுருக்காங்கன்னா ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் விலை ஜாஸ்தியாக ஒரு மாடல், மிட் செக்மெண்ட்டில் ஒரு மாடல், அதுக்கப்புறம் அஃபோர்டபுள். அதாவது உங்களுக்கு வந்து காம்படிட்டர்ஸ் யாராக இருப்பாங்க 11 Lite NEக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Note 2 இது மாதிரி மொபைல்ஸ் கூட எல்லாம் கம்பீட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து 3 மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 11T என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம். Xiaomi 11T பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.67 inch டிஸ்பிளேயோட வருதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 1200 வருதுங்க. ஸோ இந்த MediaTek Dimensity 1200 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ப்ராசர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூசர் ரிவ்யூஸ் வந்திருக்கு. எஸ்பெஷலி இந்த 5Gக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல சார்ஜிங் நிற்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் ஸ்பீட்லாம் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஸ்னாப்ட்ராகன் மட்டும்தான் போவாங்க. எல்லா ஐரன் மொபைல்ஸுமே வந்து ஸ்னாப்ட்ராகனில் மட்டும்தான் இருக்கும். இப்போ ரீசெண்டாக இந்த டைமென்சிட்டி ப்ராசஸரும் SoC ப்ராசஸரும் வந்து MediaTekல ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ப்ராசர் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராசர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு ரேம் வைஸ் பார்த்தீங்கன்னா 8GB ரேம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து மெமரி வைஸ் பார்த்தீங்கன்னா 128GB இருக்குது. நிறைய வேரியன்ட்ஸும் இருக்குது. அதே நேரத்தில் இதில் வேறு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேமரா தான் இதோட ஹைலைட் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வந்து பேக் கேமரா ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. 108 மெகா பிக்சல் கேமராவோட வருது. அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் அண்ட் 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமேசிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பேக் கேமராவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 8K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணலாம். இது இல்லாமல் 11Tல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து IR பிளாஸ்டர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டிவி எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், ஏசி கண்ட்ரோல் பண்ணலாம். எதெல்லாம் வந்து இன்ஃப்ராரெட் சிக்னலில் வேலை செய்தோ அந்த எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸுமே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீச்சர். Xiaomiயில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸில் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 11Tயோடைய பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி. பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 mAh வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 67 watts வருது அப்படிங்கிறாங்க. 0 to 100 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 36 minutesல சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய அடிஷனல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. உங்களுக்கு 11Tல பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து சவுண்ட்லாம் வந்து ரொம்ப வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் 11T பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப விலை ஜாஸ்தி இல்லாமல் ஒரு ஆவரேஜ் ப்ரைஸில் ஒரு நல்ல ஃப்ளாக்ஷிப் மொபைல் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக 11T வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபோன் பார்த்தீங்கன்னா Xiaomi 11T Pro. ஸோ 11T விட ரொம்ப அட்வான்ஸான ஃபீச்சர்ஸோட வர ஒரு ஃபோன் தான் 11T Pro. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 55,000 ரேஞ்சில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து என்னென்ன அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதோடைய குவாலிட்டிங்க. ஸோ டால்பி வீடியோ அண்ட் ஆடியோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆடியோ ஜூம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா தூரத்தில் இருக்கிற ஆடியோவெல்லாம் வந்து புல் பண்ணுற மாதிரி ஒரு புது டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து AMOLED ஹை டெஃபினிஷன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 பில்லியன் கலர்ஸ் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிஃப்ரெஷ் ரேட்டில் இது வரைக்கும் வந்த எல்லா ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸுமே பார்த்தீங்கன்னா சில மொபைல்ஸ் மட்டும்தான் 120 ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. ஸோ இதில் வந்து 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் எந்த கேம் விளையாண்டாலும் ஹேங் ஆகவே ஆகாது. ஏன்னா அதோடைய ப்ராசஸர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்னாப்ட்ராகன் 888 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸ்க்ளூசிவான ஒரு 5G ப்ராசஸரும் கூட. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் அப்படின்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் எதிர்பார்ப்பீங்களோ எல்லாத்துமே லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரேமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12GB ரேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் 11T Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 11Tயும் 11T Proவும் கம்பேர் பண்ணும்போது பிரைமரி கேமரா வந்து 108 மெகா பிக்சல், அதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை.
அது இல்லாமல் பாக்கி 2 லென்ஸ் பார்த்தீங்கன்னா 11T ப்ரோவில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க 8 மெகா பிக்சல், அது இல்லாமல் ஒரு 8 மெகா பிக்சல் மேக்ரோ ஷூட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரிபிள் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமேசிங்காக இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8K வீடியோஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அண்ட் ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ண மாதிரி இதில் வந்து டால்பி ஆடியோ அண்ட் வீடியோ இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்க போகிற வீடியோஸ் அண்ட் நீங்கள் வந்து சப்போஸ் ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்லாம் பண்ணுறீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து சீம்லெஸ்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஹை டெஃபினிஷன் டிவியில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இது இல்லாமல் 11T ப்ரோவில் ஒரு அட்வான்ஸ்டான ஃபீச்சர் இருக்குது. இது வரைக்கும் வேறு எந்த ஃபோன்லையும் இல்லாத ஃபீச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு வந்து 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சார்ஜரோட வருது இந்த ஃபோன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி 0 to 100 வந்து உங்களுக்கு 17 மினிட்ஸில் சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 1/4 மணி நேரத்தில் உங்கள் ஃபோனை வந்து ஃபுல்லாக நீங்கள் சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்பவே ஒரு சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 11T ப்ரோவில் நீங்கள் வந்து 11Tயில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்களோ எல்லாமே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா IR பிளாஸ்டர் இருக்குது. நீங்கள் எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸுமே கண்ட்ரோல் பண்ணலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து சேஃப்டி அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கார்னிங் கொரில்லா கிளாஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வேரியன்ட் இருக்குது, 4, 5, 6 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விக்டஸ் தான் இருக்கிறதுல லேட்டஸ்ட் வேரியன்ட், ரொம்ப ஸ்ட்ராங்கான வேரியண்ட்டும் கூட. ஸோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் ஃபோன் வந்து கீழே விழுந்தாலும் கூட ஸ்க்ராட்ச் எதுவும் வரக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவரால் உங்களுக்கு வந்து 11T ப்ரோ வந்து ஒரு நல்ல ஃப்ளாக்ஷிப் மொபைல், அதே நேரத்தில் ரொம்ப எக்யூப்டான மொபைல் அப்படின்னு தான் சொல்லணும். கடைசியாக நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Xiaomi 11 Lite NE அப்படிங்கிற மாடல். ஸோ யாரெல்லாம் வந்து விலை கம்மியாக உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளாக்ஷிப் மொபைல் வேணும், இப்போ வந்து OnePlus Nord அது மாதிரி வந்து ஃபோன்ஸ் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து Xiaomi 11 Lite வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இதோடைய ப்ராசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Snapdragon 778 SoC ப்ராசரோட வருது, ஒரு 5G ப்ராசர். அது இல்லாமல் RAM பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB இருந்திருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு மெமரி பார்த்தீங்கன்னா 128GB 256GB வரைக்கும் இருக்குது. Xiaomiயில் 11 சீரிஸில் வர எல்லா ஃபோன்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 256GB வரைக்கும் மெமரி கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து 11T அண்ட் 11T ப்ரோவில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்களோ லைக் IR பிளாஸ்டர் பார்த்துருப்பீங்க. ஸோ அது மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு 11 Lite NEலையும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் கேமரா, ஸோ உங்களுக்கு வந்து 11 Lite NE பார்த்தீங்கன்னா விலை கம்மி அப்படின்னு சொன்னேன். ஏன் விலை கம்மி அப்படின்னா கேமரா ஸ்பெசிஃபிகேஷனில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க அண்ட் பேட்டரி ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே மாதிரி ட்ரிபிள் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு வந்து 108 மெகா பிக்சல் கொடுக்கல, அது போல் 64 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் 5 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரிபிள் கேமராவில் நீங்கள் வந்து 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணலாம். செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இதில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெக் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி தான் கொடுத்துருக்காங்க ஃபோனில். அண்ட் உங்களுக்கு வந்து பேட்டரி பார்த்தீங்கன்னா 4250 mAh தான் வருது. ஸோ ஓவரால் உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ப்ராசரும் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதே நேரத்தில் மெமரி அண்ட் RAM பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு Xiaomi 11 Lite NEயும் பார்த்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான சாய்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த 3 மொபைலும் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா லான்ச் ஆனோடனே கண்டிப்பாக நாங்கள் வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸ்டே டியூன்ட் வித் கிங் மொபைல்ஸ். இதே மாதிரி நிறைய மொபைல் ரிவ்யூஸ் அண்ட் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from DK.